அஸ்ஸலாமு வெல்கம் டு ராபியாஸ் யூடியூப் சேனல். ரொம்பவும் ஈஸியான ரவா லட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற ரவையை வச்சுட்டு சிம்பிளாக இந்த ரவா லட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கப்பில் 2 கப் அளவு நான் ரவா எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு சூட்டு அளவு நம்மளுக்கு வறுத்தா போதும், ரொம்ப வறுப்படணும், நிறம் மாறணும் அப்படிலாம் தேவையில்லை. வறுத்து எடுத்ததுக்கப்புறமா எந்த கப்பில் நான் ரவா எடுத்தனோ அதே கப்பில் முக்கால் அளவு சுகர் எடுத்துக்க போகிறேன். அதையும் நான் மெஷர்மெண்ட்டில் அந்த அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப அதிகமாக வேணால் ரொம்ப தித்திப்பாயிடும். நம்ம எடுக்கிற அளவில் தான் நம்ம அதில் சுகர் எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துடலாம். ரவா, சுகர், முந்திரி, நெய் இந்த 4 பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட். ஆமாம், வீட்டில் உள்ள பொருளை வச்சுட்டே நம்ம ஸ்வீட் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவுங்கிறப்ப நம்ம பொறுமையாக செஞ்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களும் சூப்பராக சாப்பிடுவாங்க. இது தீபாவளி பலகாரத்தில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருள் தான். இந்த முறுக்கு, இந்த ரவா லட்டு இதெல்லாம் வீட்லேயே ஹோம்லேயே நிறைய பேர் அதிரசம் இதெல்லாம் செய்வாங்க. அதில் ஒன்றா இந்த ரவா லட்டு பேர் போனது. 2 கப் ரவா நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். அது கூட நான் 4 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா வறுத்துருக்கேன். இதை நல்லா ரொம்பவும் நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம். அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சிடலாம். அவங்க கிலோ கணக்கில் சூப்பராக அரைச்சி கொடுத்துருவாங்க. இது நம்ம ரொம்ப கம்மியான அளவு, ஒரு 1/4 கிலோவுக்கும் கம்மியாக தான் நம்ம செய்கிறோம். இல்லாட்டி 1/4 கிலோ செய்யலாம் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம மிக்சிலேயே எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். அதே டைம் நம்ம சுகரையும் நைஸாக அரைச்சிடலாம். சுகர் சீக்கிரம் அரைப்பட்டுரும். இந்த ரவா மட்டும் கொஞ்சம் லேட்டாகவும் நம்ம பொறுமையாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சுகரையும் அரைச்சி வச்சுருந்த ரவாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒன்றா ஒரு அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம எல்லா இடமும் ரவாவும் ஜீனியும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நெய் தான் எடுத்திருக்கேன். நெய், அதுக்கப்புறம் முந்திரி. இது இந்த முந்திரி நம்ம ரொம்ப பெருசாக போடக்கூடாது. ரொம்ப சின்ன சின்னதாக நம்ம எந்த அளவு குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம உருண்டை பிடிக்கும்போது பெருசாக இருந்தால் நம்மளுக்கு உருண்டை பொளந்துட்டு வந்துடும். அது ஒன்று இருக்குது. இது சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு அது கைக்குள்ளே அடங்கும். டைமில் போட்டு மாவு ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு பனையக்கூடாது. இதோட ப்ராசஸ் செஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு முந்திரியில் ஒரு 1/4 இல்லாட்டி அரை முந்திரி அந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி எடுத்துக்கலாம். பாதி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு மேலே ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூட்டில் நம்ம உருண்டை பிடிக்கணும். சூடு இல்லைன்னா உருண்டை நம்மளுக்கு கைக்குள்ளே அடங்காது. மாவு உதிரி உதிரியாக கொட்ட ஆரம்பிச்சிடும். அது ஒன்று ப்ராசஸ் ஒன்று இருக்குது. நம்ம ஒரு மாவு நான் இப்போ 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இதை நான் 4 நடை நெய்யை உருக்கி சூடு காமிச்சு முந்திரி பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டு 4 நடை நான் அந்த மாதிரி பண்ணேன். ஒரே நடையை நம்ம பண்ண முடியாது. இது சூட்டில் தான் நம்ம மாவு உருட்ட முடியும். இந்த ரவா லட்டு ரொம்பவும் ஈஸி தான். சீக்கிரமாக ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளேயே நம்ம செஞ்சிடலாம். நம்ம 1/2 கிலோ 1 கிலோ அப்படிங்கும்போது நம்ம மில்லில் கொடுத்தா அவங்க சூப்பராக நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். நம்மளுக்கு அது அவ்வளோது தேவைப்படாது. அப்படிங்கும்போது கொஞ்சமாக நம்ம ஒரு சின்ன டப்பா ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு போதுமானது. அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு சூடு கைக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சூடு பிடிச்சி கையால் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டு அந்த டக்கு டக்குன்னு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டு படுத்தினா அது ஆறிடும், உருண்டை பிடிக்க வராது, உதிரியாகிடும், அது கொஞ்சம் வேஸ்ட்டாகிடும். இது கொஞ்சம் நம்ம ஒரு நெய் மட்டும் கொஞ்சம் ஒரு ஆள் உருக்கி கொடுக்கவும், இல்லாட்டி நம்ம அடுப்புக்கிட்டேயே வச்சு இந்த ப்ராசஸை சூப்பராக முடிச்சிடலாம். ரொம்பவும் ஈஸி, பொருளும் ஈஸி, நம்ம ரொம்ப நேரமும் ஆகாது. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்டோரேஜ்லேயும் வச்சுருந்து நம்ம சாப்பிட்லாம், கெட்டும் போகாது.
எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ரவா லட்டு. இதில் வந்து 2 டைப் இருக்குது. நம்ம வந்து மாவை வந்து நல்லா அரைச்சி போடுவோம் மிக்சியில், இல்லாட்டி ரைஸ் மில்லில் போட்டு அரைச்சி நல்லா மாவு வந்து நைஸாக பவுட்ரு பண்ணி போடுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் ரவாவை மட்டும் வறுத்து நெய்யை ஊற்றி நம்ம வந்து உருண்டை பிடிச்சி 2வது டைப்பு. அது 2மே செய்வாங்க. எனக்கு இந்த மெத்தடை தான் பிடிக்கும். நல்லா நைஸாக அரைச்சி அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கிறது. எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சி ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ண போகிறேன். அதாங்க வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரவா லட்டு ரெடி பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ரவா லட்டு. என்னோடய ஃபேவரட்டான ஒரு டிஷ் தான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கும் கொடுங்க. பெரியவங்க முதல் குழந்தைங்கள் வரைக்கும் இந்த ரவா லட்டு ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.